நம்மளோட ரீசெண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என் பிசியில் வந்து நான் 4 GB RAM போட்டேன் அப்படின்னா 3 GB தான் காமிக்குது, ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டும் போட்டேன் எனக்கு வந்து ஃபுல் RAM வந்து காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கும் கிராஃபிக்ஸ் கார்டும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதுக்கு நீங்கள் உங்களை பிசி இல்லை லேப்டாப்பில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் RAM போட்டால் அது வந்து ஃபுல்லாக காமிக்க மாட்டேங்குது அண்ட் இதுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஹெச்பிடிடி என்னாங்களும் சொல்லுவாங்க, இங்கே உடையக்குள்ள போகலாம். இந்த பிரச்சனைக்குன்னு பார்த்தீங்கன்னா சில சினாரியோஸ்லாம் வந்தது. முதல் சினாரியோ, நீங்க எவ்வளவு ஜிபி RAM போட்டாலும் 4 GB தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். இது ஒன்ல என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களோட OS வந்து 32 bit OS தான் இருக்கணும். அதாவது உங்களோட திஸ் பிசி இல்லை மை கம்ப்யூட்டர் மேலே ரீக்ளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா விண்டோஸ் 10 விண்டோஸ் 7 உங்களோட OS பேர் போட்டு பக்கத்தில் 64 bit அப்படி இல்லைனா 32 bit அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 32 bit வந்து அப் டு 4 GB RAM மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். 64 bit பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பில்லியன் GB RAM வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால நீங்க எவ்வளவு GB RAM போட்டாலும் 4 GB மட்டும் தான் மீது அப்படிங்கிற பட்சத்தில் போயிட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு பாத்துக்கோங்க. 32 bit இருந்துச்சு அப்படின்னா ஆனா பிரச்சனை வந்துருக்கணும். சரி இப்போ 32 bit இது அது என்னடா அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு வேற வழியே வந்து இல்லை. உங்களை அந்த எக்ஸ்ட்ரா காமிக்கணும் அப்படின்னா நீங்க OS வந்து புதுசாக போட்டு தான் ஆகணும். OS போடும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரே ஒரு விஷயத்த வந்து பார்த்துக்கோங்க. அதாவது நீங்க 64 bit காப்பி ஆஃப் OS தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 32 bit இருந்து 64 bit மாறினாங்கனால OS போடுறோம். அண்ட் 64 bit பார்த்து போடலன்னா எப்படி உங்களுக்கு OS போடுறதுல இருந்து அவ்வளோ ஃபெமிலியரா இல்லைன்னா போகிற கஷ்டமா இது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா ஹவு டு வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து இது. இந்த சேனலில் OSல எப்படி போடுறது அண்ட் விண்டோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது மாதிரி பல வகையான வீடியோஸ் வந்து போட்டு இருக்கிறாங்க. போயிட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களோட விண்டோஸ்க்கு நீங்க இது எப்படி புதுசாக OS போடலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சேனல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த வந்து சொல்லிக்கிறேன். நீங்க OS இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து x64 x86 அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடல் வந்து காமிக்கும். இந்த மாதிரி 64 bit 32 bit அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 64 bit வந்து 32 bit வந்து அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால x86 பார்த்தீங்கன்னா x64 அதிகமாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் x86 தான் 64 bit அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்படி வந்து பண்ணாதீங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 32 bit கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து x86 அப்போ தான் சொல்லி கண்டுபிடிச்சாங்க. 64 bit வரும்போது தான் பார்த்தீங்கன்னா x64 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதனால நீங்கள் OS ஒரு காப்பி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்துக்கோங்க. 64 bit அப்படின்னா x64 இருக்கும், 32 bit அப்படின்னா x86 அப்படின்னு வந்துருக்கும். அடுத்து பார்த்தா ஹார்ட்வேர்ல பிரச்சனை வந்துருக்கலாம். பிரச்சனை அந்த அளவுக்கு வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா RAM போட்டிருப்பீங்களா, அது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக்கர் RAM வந்து போட்டிருப்பீங்க. அதாவது ஒரு RAM இன்னொரு RAM கூட பதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பீங்க. நார்மலி இன்னைக்கு இதுக்கு வர மிட் ரேஞ்சில் அயன் மதர் போர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 4 RAM ஸ்லாட்ஸோட வந்து வருது. ஸோ உங்களோட மதர் போர்டில் வந்து 2 RAM ஸ்லாட் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் முன்னாடி மெத்தட்ல இதுக்கு மேலே சொல்ல போகிற மெத்தட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்கள் RAM ஸ்லாட் வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. 4 RAM ஸ்லாட்ல 2 ஸ்லாட்ல நீங்கள் RAM போட்டுறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் வந்து கவனிங்க. அதாவது ஒரு ஸ்லாட் விட்டு ஒரு ஸ்லாட் வந்து போடாமல் இருக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூவல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மதர் போர்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட RAM போட்டோம் அப்படின்னா அது டூவல் சேனல் அப்படிலாம் குவாட் சேனல் அது மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டியூவல் சேனலும் குவாட் சேனல்லாம் இதுக்கு மேலே RAM போடுறதுக்கு கிட்டத்தட்ட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னா வந்து டியூவல் சேனல் அப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். சரி இப்போ டியூவல் சேனல்லாம் என்னது 2 RAM போடுது. 2 RAM என்ன எந்த ஸ்லாட்லாம் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. அதான் பார்த்தீங்கன்னா தப்பா வந்து இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லாட்ல ஒரு RAM போட்டு அடுத்த ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு RAM வந்து போடுற மாதிரி வந்துருக்கும். நிறைய பேர் பையன் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. ஆனா உண்மை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஸ்லாட்ல RAM போட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்லாட் விட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லாட்ல இருந்து போடணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே A1 A2 B1 B2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். 4 RAM ஸ்லாட்லயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து A1ல போட்டு B1ல போட்டீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஸ்லாட்ல ரேமோட மெமரி மட்டும் எடுத்துக்கும். அடுத்த RAM பார்த்தீங்கன்னா அது பெருசாக டிடெக்ட் பண்ணாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா RAM போட்டது பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாது. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஸ்லாட் விட்டு ஒரு ஸ்லாட் போட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A1ல ஒரு RAM வந்து போட்டீங்க, அடுத்து A2ல ஒரு RAM போட்டீங்க அப்படின்னா டூவல் சேனல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் RAM பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாட்மே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா B1 B2க்குமே பார்த்தீங்கன்னா அந்த RAM வந்து அவைலபிளாக இருக்கும். A1 A2 இது 4 ஸ்லாட்டுக்கும் RAM வந்து அவைலபிளாக இருக்கும். சொல்ல போது இந்த 4 RAM பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி இல்லை லேப்டாப் யூட்டிலைஸ் பண்ணுவோம். லேப்டாப் 4 ஸ்லாட் வருமா அந்த டிவைஸ் பற்றி அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண அந்த RAM. ஸோ இதாங்க அடுத்த விஷயம். அதாவது 2 RAM போடும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் விட்டு போடாம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போடுறது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்க சிபியோட கேஸ் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி பார்த்து எந்த மெத்தடுமே ஒர்க் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Win+R அதாவது ரன் கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MS config அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல நான் போயிட்டு
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ்னு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ரேம் வந்து பிசி இல்லை லேப்டாப்லையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்டர் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ இந்த நம்பர் என்டர் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு அப் ஆரோ டவுன் ஆரோன்னு வந்துருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரு கேபிலாம் ஒரு ரிமி ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பராக தான் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டு வரும். அப்போ தான் நம்மளே அந்த டைப் பண்ணிடலாம். டைப் எப்படி பண்றது, ஐ மீன் மெமரி வேல்யூ எப்படி உள்ள போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 8 GB RAM போட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கலாம். அப்படியே வந்து 8 அப்படின்னு நம்ம போட்டு அப்படியே போயிட்டு வந்து பார்த்த முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க ஜிபி கணக்குல போட்ட RAM வந்து எம்பி கணக்குல மாற்றணும். அது பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு RAM போட்டுக்கிறீங்களோ அது இன்ட்டு 1024 இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு கடைசி நான் இருக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். தப்பா சொன்னா அப்போனா இங்க டெக்ஸ்ட்ல வந்து போடுறேன். இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்து வரும். அந்த நம்பரை தூக்கி அந்த டயலாக் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டைப் பண்ணிடுங்க. மோஸ்ட் ஆஃப் தி கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து அப்ளை ஆகாம வேற நம்பர் வந்து அப்ளை ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட விட்டுருங்க, அது போதும். எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க அந்த நம்பர் ஆட் பண்ணதுக்கு ஒரு நம்பர் வந்து ஆட் ஆகலையா அதுக்கு மேல உங்களால வந்து போகவே முடியாது. நீங்க வந்து இந்த அப்பர் அழுத்தலாம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பத்தியா போக முடியாது. அதாவது அந்த ரேம்ல இருந்து உங்களால அவ்வளவு எடுத்து முடியும் அப்படிங்கிற பத்தி அர்த்தம். ஸோ அது பத்தி ஓகே, அது பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. ஸோ நீங்க வந்து உங்க ரேமோட ஜிபி வந்து எம்பி கணக்குல போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது அந்த ஃபுல் நம்பர் வந்து எடுத்துக்காது, வேற ஒரு கம்மி நம்பர் பத்தி வந்து எடுத்துக்கும். அது பத்தி பிரச்சனை இல்லை. அதை அப்படியே விட்டு ஓகே கொடுத்துட்டு உங்க பிசி லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரேம் வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் ஆயிருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்க டவுட் வரும், அதாவது நான் 16 GB RAM போட்டது எதுக்கு 15.9 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆகுது, எனக்கு வந்து எதுக்கு ஃபுல் ரேம் வந்து யூட்டிலைஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்பீங்க. இது பத்தி டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா கேல்குலேஷன்ல தான் கொஞ்சம் வந்து போகிற மாதிரி வந்திருக்கும். அப்பெல்லாம் வீடியோ வந்து தரிசித்து போவானா அது மட்டும் மாதிரி என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுடைய ரேம்ல சிலிக்கன்ல தான் பண்றாங்க. ஸோ சிலிக்கன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும், மற்றெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கலாம். என்னோட பெஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மீதி ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசி மேனேஜ் பண்ண பார்த்தீங்கன்னா போயிடும். அதாவது பேக்ரவுண்ட் டாஸ்க் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட ஓஎஸ் ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மீதி ரேம் வந்து போயிடும். மீதி இருக்கிற ரேம் அதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு உங்களோட பிசியில் மைக்க ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு எவ்வளோ ரேம் இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா பிராக்கெட் உள்ள வந்து எவ்வளோ ரேம் இருக்கும் அப்படின்னு போட்டு பதில் யூஸபிள் இருக்கும். ஸோ அவ்வளோ ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து இருக்குது. ஸோ பெஸ்ட் கேஸ் சினாரியோ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 GB RAM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் 8 GB அந்த கடைக்கு போகிறது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7.9 7.8 அது கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 GB RAM அளவு தான். அப்படி பார்க்கும்போது நம்ம வேலையை முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பிசியில் லேப்டாப்பில் எவ்வளோ ரேம் போட்டிங்களோ அந்த ரேம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ வந்து இங்கே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களோட பிசியில் லேப்டாப்பில் கொஞ்சம் ரேம் போட்டு அதை வந்து போயிட்டு பார்த்தா அது காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ் சொல்யூஷன்ஸாக வந்து இருக்கும். ஸோ எனிவே இன்னொரு முடிச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் நாங்களும் 10. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.